தன்னுடைய மனைவி பிறந்த நாளுக்காக ஒரு கார பரிசளிக்கிறாரு கணவரு. முதல்ல காரோட சாவியையும், அதுக்கு தேவையான ஆவணங்களையும், உரிமையையும் ஒரு சிறு பையில வந்து அவகிட்ட போட்டு குடுத்துர்றாங்க. அதுக்கப்புறம் அந்த கணவர் சொல்றாரு, "குழந்தைய நான் பார்த்துக்கிறேன். நீ விரும்புனா கார ரொம்ப தூரம் போய் ஓட்டிட்டு வரலான்னு" சொல்லிடுறாரு. அவளுக்கு ஒரே சந்தோஷம். கார எடுத்துட்டு போறாங்க. 1 கிலோமீட்டர் போறதுக்குள்ளேயே, இந்த சாலைய 2ஆ வகுக்கிற நடுப்பகுதியில வந்து கார மோதிடுறாங்க. அவங்களுக்கு காயம் எதுவும் ஏற்படல. இருந்தாலும் கணவர் என்ன சொல்வாரோ, அதை இவ எப்படி எடுத்துப்பாருன்னு சொல்லிட்டு ஒரு குற்ற உணர்வு அவள வந்து பற்றிக்கிச்சு. விபத்து பகுதிக்கு காவலர்கள் வந்து வந்துடுறாங்க. "உங்க ஓட்டுநர் உரிமத்த கொஞ்சம் தாங்க" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ பதட்டத்தோட அந்த கணவன் குடுத்த அந்த சிறு பைய திறந்து பார்க்குறாங்க. கண்கள்ல கண்ணீர் தார தாரையா வந்துட்டுருந்தது. ஏன்னா, அதில ஒரு சிறிய காகிதம் இருந்தது. அந்த காகிதத்துக்குள்ள, "என் அன்பு மனைவியே, ஒருவேளை நீ ஏதாவது விபத்தில் சிக்கிக்கொள்ள நேர்ந்தால், இதை நினைவில் வைத்துக்கொள். நான் நேசிப்பது உன்னைத்தானே தவிர காரை அல்ல" என்று அன்புடன் எழுதப்பட்டிருந்தது. பொருட்களை நேசிக்க வேண்டும், மக்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றில்லாமல், மக்களை நேசிக்க வேண்டும், பொருட்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று புரிந்து வைத்திருப்பவர்கள் பாக்கியசாலிகள்.